நிறைய எலும்பு கூடனே நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. தண்ணியே இல்லாத ஆத்துக்கு வந்து வீலாக் பண்ற ஆள் நாம தானே இருப்பான். இந்திய யூடியூப் தொலைக்காட்சியில முறையாக எக்ஸாக்டா நாங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஆரோடைய சென்டர் பகுதி. பள்ளம் இருக்கும். அந்த மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் தோண்டி வச்சு போடுறாங்க. சரிங்களா? ஆத்த பராமரிக்கிறதுக்கு வெளிநாட்டுல பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்த விலாகுக்கு டைட்டில் வந்து வணக்கம் யோகம் விலாக்ஸ். இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன். எங்க போறோம்? அதாவது இப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆனா இவன் சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்களாச்சும் சொல்லுங்க, எங்கன்னா போறோம்? வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம்ல? ஹிண்ட்ஸா? சரி. வெயில் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவேன்? வெயில் அதிகமா இருந்தா ஜூஸ் குடிப்பேன், இல்லைன்னா குளிப்பேன், இல்லைன்னா தூங்குவேன். உனக்கு இது சரிப்பட்டு வராது. இப்போ வந்துட்டு விநாயகர் சதுர்த்திலாம் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வைக்கிறோம், வசூலுக்காக வந்திருக்கோம். கோயில சோறு போடுவாங்க, வாங்கி சாப்பிடுவேன். பசங்களோட ரவுண்ட் அடிப்பேன், சைட் அடிப்பேன். நாடு உருப்பிட்ட மாதிரிதான். இது கரைக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போவோம். ஆக்சுவலா நம்ம வைக்கிறது எத்தனோட சில அது கிணத்துல தூக்கி போட்டு கரைச்சிருவோம். சரி, இன்னும் ஒரே ஒரு க்ளூ தரேன். இதுக்கு மேல வந்து க்ளூ கேட்டேன்னு வையேன், ஒன்னால நீ நேர்ல கூட்டின்னு போய் காட்டினா கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த ஊரை. உன் எக்ஸ் ஊருக்கு பக்கத்துல. எக்ஸ் ஊரையோ எழுதுற பரமத்து எக்ஸ் ஊருக்கு பக்கத்துல. இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல ஒருத்தர் என்ன க்ளூ கொடுக்க முடியும்? கரூரா? கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மோகனூரா? அதான் அங்க என்ன இந்த டைம்ல தண்ணியும் இருக்காது. இருக்கு. நம்ம வந்து ஆத்துக்கு போலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஏன்னா வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, சரி, ஒரு இங்க பக்கத்துல எல்லாம் கிணறு அது இதெல்லாம் நம்ம ரெகுலரா குளிச்சாச்சு, பார்த்தாச்சு. சரி, உனக்கு தான் நீச்சலே தெரியாது, எப்ப குளிச்ச நீ? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராய கூடாது. விலாகுல விலாவரியா பேச முடியாது. ஓகேவா? சரி, ஆத்துக்கு போலாம், ஆத்துல போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். விலாகு போறதும் ஐடியாவே இல்ல. இதுதான் சொல்லி இருக்கலாம். விலாகு போறது ஐடியாவே இல்ல, பேசிட்டு இருந்தோம். சரி, சும்மா அந்த பக்கம் போறோமே, போறத ஒரு விலாக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து டக்குன்னு போன் போட்டு வர வச்சாச்சு. ரைட். இப்போ நாம மோகனூர் போயிட்டு இருக்கோம். மோகனூர் என்ன இது? என்ன அங்க ஷூவை பாரு. இருப்போம். விலாகர்ஸ் எந்த ஊர்லயாவது ஷூ இந்த டவுசர் இதை போட்டு விலாக் எவனாவது பண்ணுவானா? நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி எங்கேயாவது விலாக் பாத்திருக்கீங்களா? தம்பி, இது வெயிலுக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஆனா இதென்ன பாரு கட்டிட்டு இருக்காங்க. என்ன இது? கோயிலா? நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகை. என்னென்ன ஆய்வு பண்றாங்க? தண்ணி போகுது. ஆமாண்ணா, ஆமாமா. மேபி அதுக்கான இதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு பின்னாடி தான் மோகனூர் ஆறு இருக்கு. அந்த ஆறு வந்து இப்போ என்ன அப்படின்னா வெறும் குளிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது, கழுவுறதுக்கு கற்றி பல்லடா நம்மாலே. அதுக்கும் மட்டும் கிடையாது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஆனா இங்கதான் வந்து விநாயகரை கொண்டு வந்து கரைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு இது. முனிவர் ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய ஆட்களை நீங்க பார்க்கலாம் இங்க. ரெண்டாவது வந்து இங்க ஏதாவது இப்போ ஏதாவது நம்ம சாங்கியம் பண்ணி ஏதாவது கரைக்கணும் அப்படின்னா தண்ணியில கரைச்சிருங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் கொண்டு வந்து இந்த ஆத்துல தான் கரைப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த ஆறு வந்து ஏன் ரொம்ப ரொம்ப நாமக்கலுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா குடிக்கிற தண்ணி. இது வந்து காவேரி தண்ணி. காவேரி தண்ணியில இருந்து தான் குடிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே தண்ணி போகுது. இந்த தண்ணி இல்லைனாதான் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி வராம நாமக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். தானே இருக்கு. யோ, என்னையா நித்தி லோக்கல் தமிழா? குளிக்கலாமா? என்ன பண்ணலாம்? குளிக்கிறதா? எங்கயா நிரூபங்கயா? அண்ணே, அங்க தென்னை மரம் இருக்குல்லண்ணே, நாங்கெல்லாம் தென்னை மரத்துல ஏறி டைவ் அடிக்கணும்னு நினைப்போனே. நீச்சல் தெரியாதுல? ஆத்துக்கு எதுக்குப்பா நீச்சல்? ஆத்துக்கு எதுக்கு நீச்சல்? இப்படி ஒரு டீம் ஆச்சிருக்கு பாத்தீங்களா? ஒருத்தர் என்னன்னா கல்லு குடிங்கிறா, அப்படி ஒருத்தர்னா ஆத்து மண்ணை திட்டுத்தீங்களாங்கிறான். என்னன்னா இது?
கோயிலான ஃபர்ஸ்ட் கல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் படி வரைக்கும் வரும் தம்பி தண்ணி. தண்ணியானா இவ்வளவு வரும்? அதான் ஏங்கப்பா கம்மியா இருக்கு. ஒருவேளை ஆடி மாசம் எப்ப என்ன சித்திரை ஆமாண்ணா 3 மாசம் கழிச்சு தான் தண்ணி ஃபுல் ஆகுமாண்ணா? ஃபுல்லா இது ஆக்சுவலா அந்த பாலம் இருக்குல்ல, ஆமாண்ணா. அந்த பாலத்துல தண்ணி வந்து அந்த சைடு போச்சு. பாலத்தை தாண்டி. ஆமா, ஒரு சீசன்ல ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். எனக்கு வந்து ஒரு சாங்கியம் ஒண்ணு பண்ணாங்கண்ணா. நான் வந்து 12வது பாஸ் ஆயிட்டேன்னா ஒரு சாமியார்கிட்ட உட்கார வச்சு அவர் என்ன பண்ணாப்புல ஒரு சொம்பு மாதிரி ஒண்ணு, அந்த சொம்புல துணியெல்லாம் கட்டி உள்ள என்னமோ ஒன்று இருந்ததுண்ணா, அந்த வச்சுக்கிட்டு சொம்பு மாதிரி ஒன்று கட்டி இதை கொண்டு போய் உங்க வீட்டுல பீரோல எங்கேயாவது ஒன்று வச்சுக்கோங்க, வச்சிங்க அப்படின்னா பையன் பாஸ் ஆயிடுவான். பாஸ் ஆயிடும்னா நீங்க அதை தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஓடுற தண்ணி ஆறுன்னு நான் மென்ஷன் பண்ணல, ஆனா ஓடுற தண்ணியில நீங்க அதை பையன் போய் அதை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டாப்புல. அப்பவே நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம், எவனாவது அதெல்லாம் பண்ணுவாங்களா, நானே பாஸ் ஆயிருவேன், நல்லா படிக்கிற பையன். என் வாத்தியார் கூட சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பையன் தாங்க பாஸ் ஆயிருவான், ஜஸ்ட் பாஸ் ஆயிருவான், ஃபெயில்லாம் ஆயிட மாட்டான் அப்படின்னு. யாரு மேலே நம்பிக்கை வைக்காம அந்த செம்பு மேல நம்பிக்கை வச்சு என்னை வந்து நான் பாஸ் ஆயிட்டேன்னா எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எல்லாம் காசு இருக்கா இல்லையா? என்ன எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் 12வதுனா நான் ஒரு 2-3 வருஷம் 2-3 வருஷம் தம்பி ஆயிடுச்சு. 10-15 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் தானே, சின்ன பையன் தான் நானு. அப்ப கூட்டணும் அதான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படி கூட்டணும் அந்த கரைக்க வந்தேனே, நான் கரைக்க வரும்போது கொண்டு வந்து இங்கதான் விட்டேனே, கொஞ்சம் தாண்டி போய் விடலாம்னு சொல்லிட்டு இறங்கினேன். அப்ப எனக்கே இடுப்பு அளவுக்கு தண்ணி இருந்ததுங்க. ஆமா, அப்ப கொஞ்சம் அப்ப அதிகமா இருந்தா ஆக்சுவலா. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டனால ஹைட்டு தெரியலண்ணே. அது என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு அந்த செம்பை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். நாங்க நாம என்ன பண்ணுவோம், சரி நம்ம விட்டது எங்க அம்மா வந்து நம்பாது எப்பவுமே, நீ போனா நீ சரியா பண்ண மாட்டே திட்டிகிட்டே இருந்தது, கரெக்டா விட்டு வாடான்னு. உனக்கு ஏன் டவுட்னு சொல்லிட்டு செம்பை தூக்கி போட்டு போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. ஓகேங்களா, வீடியோ எடுத்துட்டு வந்தா அந்த அடி உழுது என்ன இங்கே, அங்கேயே கரையில அடி வாங்கணும் நானு, கண்ணமா விழுது. அடி வாங்கி பாத்திருக்கேன். ஏமா என்னமா ஆச்சு அப்படின்னா, ஏன்டா விட்டுட்டு திரும்பி பார்க்க வந்தா நான் வர சொன்னேன் உன்னைய, ஏமா திரும்பி பார்க்காம வந்தா எப்படிமா அது போதா இல்லையா நிக்கதா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இந்த ஆத்துல எனக்கு அப்படி ஒரு எங்க அம்மாவோட நானும் எங்க அம்மா மட்டும் தான் வந்தோம்னா. இவன் எக்ஸ் எனக்கு அந்த அனுபவம் எனக்கு தெரியும்ண்ணா. இவனோட எக்ஸ் ஆள் ஊர் வந்து இங்கதான் பக்கத்துல. சரிங்கண்ணா, ஒரு வாட்டி என்ன பண்ணா எங்க கிட்ட எல்லாம் பொய் பேசிட்டு, மேம் இவரு பொய்ய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம், வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. ஏய் ஆளை கூட்டிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு இதுக்கு போறேன். அண்ணா பேசிட்டு மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம் நாம. காய்ஸ், உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மெரினா பீச் விலாக் எக்ஸ்க்ளூசிவ்லி. மெரினா பீச்னு இது மெரினா பீச் எப்படி இருக்கும் எப்படி மறக்க முடியும்? உட்கார வச்சால காலையில ஆரம்பிச்சு அந்த டேங்க் தெரியுதுலண்ணா, அந்த டேங்க் கீழே தான் மண்டி போட்டு 3 பேர் உட்காந்துருந்தோம். வாங்கி கொடுத்ததோட அப்ப பார்த்ததான் கடைசி. மணல் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆமாண்ணா, மெரினா பீச்சே தானே, செருப்பு உருப்பெல்லாம் போச்சு. நானே ஆறான இது நல்லா குளிக்கலாம் பிளான் பண்ணிட்டு வந்தேனே, குளிக்கலாம் ஜாலியா இருக்கலாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன். எங்கண்ணே சொன்ன மாதிரி எங்கண்ணே ஆறு, எங்கண்ணே ஆத்த காணண்ணே, எவ்வளவு பெருசு பாருங்க. நானே நடக்க முடியாம நடந்துட்டு இருக்கோமே. ஆனா இல்லண்ணா, இப்போ இவ்வளவு தண்ணி எங்க இருந்தா வருது? அது குடி தண்ணி. அதான் மேட்டூர் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளவு டைம்ல மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்களாம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த அரசியல் பிஹைண்ட் திஸ். இப்போதான் அந்த பாலைவனத்துல கூட தண்ணியை பார்த்தா ஒன்று இருக்குல்லண்ணா, எனக்கு அந்த ஃபீல் வருதுண்ணா. ஆனா அதான் இந்த மாதிரி தானே. ஆனா இப்படி ஒரு சொம்பு தானே அது, பாருங்க சொம்பு தேங்கி இருக்கு பாருங்க. சொம்பா இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தோம். அந்த அடி இல்லையா, ஐயோ நீச்ச அடிக்கணையா. குஞ்சுகள்ண்ணா, மீன் குஞ்சுகள். அண்ணா எலும்பு கூடுண்ணே. தம்பி அண்ணா எலும்பு கூடு, அண்ணா எலும்பு கூடுண்ணே. லைனா வச்சிருக்காங்க, எடுத்து பார்ப்போமாண்ணே. ஐயோ நோ தம்பி, விலாக் பண்ணிடலாமா? டீகோடிங் ஃபார் எலும்பு கூடு கைஸ், அன்பாக்சிங். அண்ணா வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். நிறைய கரைப்பாங்கண்ணே.
அண்ணே வந்தெல்லாம் குளிச்சு ஜாலியாக மஜா பண்ணலான்னு பார்த்தேண்ணே, மூடே ஸ்பால் பண்ணிட்டீங்கண்ணே. நான் யாருண்ணே மோகனூர் ஐடியா கொடுத்தது? என்னையா தண்ணியே காணோம்? நான் அங்க இருக்கியா? இன்னும் நம்ம அந்த சைடு போனா நம்ம அட்லீஸ்ட் ஒரு முழங்கால் வரைக்கும்னாவது தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அண்ணே உங்களுக்கு முழங்கால்னா எனக்கெல்லாம் முட்டிக்கால்ண்ணா அது. ஏண்ணே எல்லாம் ஆனால் மறுபடியும் மண் வந்துருச்சு காய்ஸ். இது வந்து உலகத்துல எங்கேயும் பார்க்காத மாதிரி ஒரு இடம் இது, சுற்றுலா இடம் இது. நம்மளுக்கு மோகனூருக்கு வந்தனாலே நீ இந்த இடத்துக்கு வரவே முடியாது. இந்த இடத்துல வரணும்னா ஏதோ சுழல்ல மாட்டி செத்துருவீங்கன்னு ஒரு கட்டுக்கதை இருந்தது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஜாலியா நம்ம நடுவில் இந்த இடம்லாம் நீங்க கடல்ல கூட மண்ணை பார்த்தாலும் இந்த மண்ணை பார்க்க முடியாது மோகனூர்ல. அப்படி இருக்கிற இடம் இது. ஆனா இப்போ நாம இப்ப நின்றுட்டு இருக்கோம், நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். திடீர்னு யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாம அணையை திறந்து விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடுன்னு வருது. நான் பாலத்தை உடச்சிட்டு தண்ணி வருது. நம்ம என்னென்ன பண்ணுவோம்? நம்மளால எவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா அப்படி ஓடினா கூட இங்க இருந்தா அந்த பாறை கிட்ட தான் போக முடியும், தூக்கிட்டு போயிடும். ஆனா தண்ணி வர முன்னாடி தெரிஞ்சும்ல அங்க இருந்து தூரத்துல எப்படி தெரியும்? ஐயா சவுண்ட் வரும்னா மேட்டூர் எங்க இருக்கு? அப்படியா? எங்க இருக்கும்? அதுக்குள்ள வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துரும், மேட்டூர் அணை திறக்கப்பட்டது அப்படின்னு. இதுல சொல்லுனா அதுதான் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களை கூட்டின்னு வாங்க. தண்ணியே இல்லாத ஆத்துக்கு வீலாக் பண்ற முதல் ஆள் நாமளா தானே இருப்பான். என்ன இந்திய யூடியூப் தொலைக்காட்சியில முதல் முறையாக சீரியஸ் தண்ணியே இல்லாத தண்ணி விலாக். ஆரை தேடி 3 நபர்கள். அதனால இந்த விலாகுக்கு டைட்டில் ஆத்த காணோம். எஸ், ஆத்த காணோம். யோகம் விலாக்ஸ் நண்பர்களே, நீங்க மோகனூரோடைய இப்போ இது பார்த்திபனா இருக்கலாம். ஆனா காத்துருங்க, ஆடி மாசத்துல எங்க மோகனூர் ஆத்தோட லியோ தாஸை நாங்க ரிவீல் பண்றோம். உங்களுக்கு காட்டவே முடியாது. அல்ட்ரா ஜூம் லென்ஸ் போட்டு நீங்க எடுத்தாலும் சரி, வைட் லென்ஸ் அது அல்ட்ரா வைட் லென்ஸ் போட்டு எடுத்தாலும் சரி, இந்த ஆத்தை கவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், தண்ணி ஃபுல்லா இருக்கும், போயிட்டு இன்னைக்கு ஒரு மஜா தான் அப்படிலாம் நினைச்சிட்டு வந்தோம். பார்த்தா காலக்கழுவு வந்திருக்கும். நீங்க தான் தெரியுது. அதாவது நீங்க பார்த்து இப்போ எக்ஸாக்டா நாங்க நின்றுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஆரோடைய சென்டர் பகுதி. நாமக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆத்தை பத்தி எல்லாம் தெரியும். இன்கேஸ் நாமக்கல் விட்டு வெளியே வரீங்க, அவ்வளோ இடத்துக்கு வந்ததே இல்லையா? உனக்கெல்லாம் ஒவ்வொரு காலப்பனாய்பட்டியே தெரியாது. பக்கத்து சந்தில் விட்டா உன் வீட்டு சந்துக்கு போக தெரியாது உனக்கு. நேரா கார் வந்துருது உன் வீட்டு வாசலுக்கு, ஏறி உட்கார வேண்டியது. சாயந்தரம் ஆனா ஒன்று டிராப்பு, நைட் ஆனா வீட்லயே டிராப்பு. அதாவது கைஸ் வீட்லயே ஏத்தி வீட்லயே இறக்கிடுறாங்க. பக்கத்து சந்து தெரியலனா பரவாயில்ல, சில பேருக்கு பக்கத்து வீடே தெரிய மாட்டேங்குது எவ வீட்டுக்காரன்னு. அப்படி இருக்கும்போது மோகனூர்ல சேந்தமங்கலத்துல இருக்கவங்க எப்படி மோகனூர் ஆறு எப்படி தெரியும்? அதாவது வெளியில இருந்து யாராவது இந்த மோகனூருக்கு வரீங்க, ஆத்துக்கு வரீங்க அப்படின்னா, லேடிஸ் வரீங்க அப்படின்னா வருவீங்க. நாமக்கல்ல ரொம்ப ரொம்ப மஸ்ட் வாட்ச் ஆன டூரிஸ்ட் ஸ்பாட், ரொம்ப முக்கியமானது இந்த மோகனூர் ஆறு. கண்டிப்பா ரொம்ப பழமை வாய்ந்த ஆறு. வேடந்தாங்கல் போற பறவையெல்லாம் இங்கதான் தங்கிருந்து போவோங்க. இது அதுங்களுக்கு ஒரு ரெசார்ட் மாதிரி. இது நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா இந்த ஆத்தோரமா இருக்கிற இடத்துலதான் வீடெல்லாம் பழங்காலத்து வீடெல்லாம் இருக்கும். ஆமாண்ணா, நாகரிகங்கள் தோன்றலாம். அந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல தோன்ற ஊடெல்லாம் அங்கதான் இருக்கும். காட்டுப்புத்தூர் இந்த அப்படியே நாம நீந்திட்டே போனோம்னா காட்டுப்புத்தூர் வந்துடும். ஓகேண்ணா. ஆனா தண்ணி இல்லாததுனால நடந்து போனாலே வரும் போல. இப்ப வண்டியில கூட 2 வீலர் இருக்கு, காரை இறக்கி இருக்கலாம், பேசாம கார்லயே போயிருக்கலாம். ஆனா காதலன் படத்துல எதுல சென்னையில இருந்து பீச்லவே பாண்டிச்சேரி தூக்கிட்டு போவாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி காரை இறக்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், காட்டுப்புத்தூரே போலாம், கடலுக்கே போலாம். அந்த அளவுக்கு நான் பாட்டு பேசிக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். திரும்பி பாருங்க, ரிட்டர்ன் பாருங்கண்ணா. ஐயோ அவ்வளவு தூரம் மயக்கமே வருதுண்ணா. காய்ஸ் இப்போ ஆத்தங்கரை, அந்த கரை டு இந்த கரைக்கு, அக்கறைக்கு இக்கரை பச்சைம்பாங்க.
அக்கறையும் சரி வெள்ளையா இருக்கு, இக்கரையும் வெள்ளையா தான் இருக்கு. ஆனா இதுதான் அந்த பழமொழியில சொல்லுவாங்கன்னு, அக்கறைக்கு இக்கரை பச்சை. பாருங்க உங்க பழமொழி அந்த வந்து பழமொழி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஆமா, இது வரைக்கும் நீங்க அந்த பழமொழிக்கு ஒரு விஷுவல் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பழமொழிக்கு விஷுவல். அக்கறையும் காட்டியாச்சு, இக்கரையும் காட்டியாச்சு. பாரு டக்குன்னு பாரு, அக்கறையும் பச்சை இக்கரையும் பச்சை. ஆமாண்ணே. ஆக்சுவலா மோகனார் எப்ப போனாலும் சரிண்ணே, வீட்டுல காலை கூட நினைக்காதீங்கம்பாங்க, இறங்கிறாதான் பாங்க. அவ்வளோ ஸ்பீடா வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. ஆனா மோகனார அப்படி பார்த்த எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல மெமரிஸா இருக்கும்லண்ணே. நிச்சயமா. கண்டிப்பா எல்லாருமே கிளம்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து நடந்தே ஆத்த கடக்கிறதுங்கிறது. அதாவது டைட்டில் வந்து ஆத்த காணோன்னு வைக்கிறதுக்கு பதிலான ஆத்த கடக்கிறோன்னே வச்சுக்கலாம். பொடி நடைய ஆத்த கடக்கிறோன்னு வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும். ஆனா உங்க இதுக்கு வந்தாச்சா? ஆமாண்ணா, எங்க ஏவிஸோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. சரி. ஸோ ஆத்து விழாக்குன்னு வந்து கடைசியில் வந்து எங்க ஷூட்டிங் ஸ்பாட் விழாகா மாறிடுச்சு. இது அப்படியே பறக்கிற மாதிரி. அதாவது இப்போ என்னன்னா, இந்த இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நித்தி. ஏன்னா இங்க பாரு, இதுவே இப்போ நம்ம நடந்து வந்தோம் பாத்தியா, அந்த அளவுக்கு அந்த சைடு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபுல்லா ஆறு வத்தி போச்சு. இந்த சைடு வந்து சும்மா வயிறு வத்துற வரைக்கும் உனக்கு இப்படிதான் இருக்கும். எரிமலை எப்படி பொறுக்கும்? யாராவது ஒருத்தர் வந்து சும்மா தண்ணி அப்படி போற போக்கில் தண்ணி தெளிச்சுடா எப்படி இருக்குமோ அப்படிதான் தண்ணி இருக்கு இந்த ஆத்தை கம்பேர் பண்ணும்போது. இவ்வளவு பெரிய ஆறு வத்தி இருக்குங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஆறை வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன்னா, நான் இப்படி ஒரு நிலைமையில அந்த ஆத்தை பார்த்ததே இல்லை. ரோட்ல கூட அப்படி அந்த வழியா கடந்து போயிருப்போம், பாப்போம். சரி, அப்படியே அந்த வண்டியில பஸ்ல எல்லாம் அப்ப கூட்டிட்டு போவாங்க. சரி, கூட்டிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா ஆற பார்த்தாலே ஒரு எக்ஸைட்மென்ட் ஃபாரின் மாதிரி இருக்கும். இது அந்த பாலத்துல அப்படியே பஸ் கடந்து போகுது. அதுல ஒரு விஷயம் நாம இதுல பதிவு பண்ணி ஆகணும். சொல்லுங்கண்ணா. நான் லண்டன்ல இருக்கிறப்ப தேம்ஸ் நதி இதே மாதிரிதான் நதி. சரிங்கண்ணா. அதுலதான் அந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து லண்டன் பிரிட்ஜை கட்டி வச்சிருப்பாங்க. ஓகேண்ணா. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஸோ அவங்க வந்து இந்த ஆத்தை பராமரிக்கிறதுக்காக, தேம்ஸ் நதியை பராமரிக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் கட்டி அதுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி, சரிங்கண்ணா, ஆத்தை பராமரிக்கிறதுக்கு வெளிநாட்டில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்கண்ணா. அந்த மாதிரி நம்ம அரசியல்வாதிகளுக்கு ஐடியாஸ் கொடுத்தோம்னா, ஆனா தெருமாக்குள்ள விட்டுருவாங்க தண்ணிக்குள்ள. நம்மளுக்கு தெருமாக்குள்ள விட்டுருவாங்கண்ணா, அட்டை பெட்டி விடுவாங்க, அட்டை பாக்ஸ் விடுவாங்கண்ணா. என்னன்னு தெரியல. இன்னும் என்ன கடல்ல நீ இது மட்டும் இல்ல, நீ இயற்கை வளங்களுக்காக அதை அழிக்காம இருக்குன்றதுக்காகவே அந்த இடத்துல ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வச்சிருப்பாங்க. வந்துட்டு அதை பார்த்துட்டு அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ண என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு இதுல ஒண்ணு இருக்குண்ணா. அப்படி நம்ம இதுல என்ன இருக்கு? இந்தியாவில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச? ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, ஆனா இயற்கையை இது பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன். இது வந்து கான்ட்ரவர்ஷியா கூட ஆயிட்டு போகுது. அதை பத்தி கவலை இல்லைன்னா, மலைகளையே காடுகளையே அழிக்க கூடாதுன்னு கோயில் கட்டவங்க முன்னோர்கள். மலையும் காட்டையும் அழிச்சிட்டு கோயில் கட்டுறவங்க இப்போ இருக்கிற நம்ம ஆளுங்க. ஆக்சுவலா நம்ம பசங்க மைண்ட் செட் என்ன, இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா புடுங்கிறது, இப்படி பிச்சு போடுறது, மைண்ட் செட் அப்படிதானே இருக்கு. எஸ், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிச்சு போடுறது. ஆமா, அதாவது இது வீடியோல எக்ஸாம்பிள் காட்டுறது கூட இவன் பிச்சு போட்டு தான் காட்டுறானா பாத்துக்க. லவ் பண்ணிட்டாலே போதும், இலைய பிக்கிறது, ஆமா, காது குடையிறது, இந்த ரோஜா பூ உடைக்கிறது. நம்ம ரேஞ்சுக்கு நம்ம தகுதிக்கு நம்ம சின்ன சின்னதா புல்லு புடுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அவங்களாம் நினைச்சா. ஆத்துல அணையை கட்டி அந்த போது திருப்பிட்டு இங்க அவங்க ரெசார்ட் கட்டினாலும் கட்டிக்கலாம். அதான் மலையே உடச்சு போடுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு வருவேன். எனக்கு வந்து அந்த மலையை பத்தி பேய் கதை சொல்லியிருப்பாங்க, அந்த மலையை வச்சு காதல் கதை சொல்லியிருப்பாங்க, புலி கரடி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு பயத்தோட ஒரு அன்போட, அதனாலே எனக்கு ஃபாரின் பார்த்த மாதிரி, எனக்கு அது அந்த சின்ன மலையை பார்த்தாலே ஃபாரின் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே நான் வளர்ந்து வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் காலேஜ்ல அப்படி வெளியே போயிட்டு படிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த மலையவே காணோம். எங்கடா பேய் எங்கடா போச்சு, மிருகம் எங்கடா போச்சு அப்படின்னா, அங்க வாழ்ந்த மக்கள் எங்கடா போனாங்கன்னா பதில காணோம். மலையவே காணோம் நித்தி. சரி, மலையை எடுத்தாங்க, பேத்து எடுத்து அங்க தரதானே இருக்கணும், பல்லம் இருக்கும்.
அந்த மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் தோண்டி வச்சு போடுறாங்க. அங்க தண்ணி, அது தண்ணி வர அளவுக்கு தோன்றாங்க. ஒரு படத்துல வடிவேல் கிரிக்கெட் விளையாடுவாங்க, தண்ணி வரல, தண்ணி வர வரைக்கும் தோன்றாங்க. இப்ப அதுக்கு பேர் பாலிம்பாங்க, வாரிம்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, கல்குவாரிம்பாங்க. அந்த மாதிரி என்னென்னமோ பேர் இருக்குப்பா. மீன் முளைச்சிருவோனே, மீன் இருக்கும், மீனே அதுல வந்துருச்சு. இப்போ மீனே வந்துருச்சு. இப்போ நாங்களாம் என்ன பண்ணிட்டோம், புள்ளிக்குட்டா ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அங்க பாருப்பா நம்ம டீம் மாதிரி அங்க ஒருத்தங்க யாருங்களா என்ன பண்றாங்க, அந்த 3 பேர் அவங்க போட்டோ ஷூட் ரீல்ஸுக்கு வந்திருப்பாங்க அவங்க. உடம்ப நினைச்சாச்சு. ஆமாண்ணா, எனக்கு தெரிஞ்சு கால்வாசி இருக்கிற தண்ணியிலே குளிச்சிட்டோம். முழுசா குளிச்சது நினைக்கிறேன். நம்ம கால் அளவுக்கு இருக்கிற கால்வாசி தண்ணிலேயே முங்கிட்டோம். ஆறு பொறுத்த வரைக்கும் விஷுவலா வந்து டிசப்பாயின்மெண்டா இருந்தாலுமே இறங்குனது, குளிச்சது அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. அதனால நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த ஒரு விழாவில் மீட் பண்ணலாம்.